ஹாய், இந்த வீடியோவில் crochet பேசிக் ஸ்டிச்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். crochet பேசிக் ஸ்டிச்சஸ் பார்ட் 1ங்கிற வீடியோவில் ஸ்லிப் நாட்டும் செயின் ஸ்டிச்சும் எப்படி பண்ணணுங்கிறத காட்டியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இது crochet பேசிக் ஸ்டிச்சஸ் பார்ட் 2 வீடியோ. இதில் மேஜிக் சர்க்கிள், சிங்கிள் crochet, டபுள் crochet எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கோஸ்டர் பண்ணலாம். இது சென்டரில் மேஜிக் சர்க்கிள் போட்டு இதை சுற்றி டபுள் க்ரோஷேவும் சிங்கிள் க்ரோஷேவும் போட்டிருக்கேன். இது எப்படி பண்ணணுங்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி குட்டி டாய் மேக் பண்ணலாம். இதுலேயும் மேஜிக் சர்க்கிள் போட்டு அதை சுற்றி சிங்கிள் க்ரோஷே மட்டும் யூஸ் பண்ணியே இதை பண்ணிடலாம். இது பண்ணுற வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேஜிக் சர்க்கிள் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங் த்ரெட்டை 2 விரலில் எக்ஸ் மாதிரி சுற்றிக்கிட்டு ஹூக்கை முன்னாடி இருக்கிற த்ரெட்டுக்கு அடியில் விட்டு பின்னாடி இருக்கிற த்ரெட்டை புல் பண்ணி 2 விரல்ல இருந்தும் வெளியில் எடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். இதுதான் மேஜிக் சர்க்கிள். இந்த சர்க்கிள் அட்ஜஸ்டபுளாக இருக்கும். இந்த ஸ்டார்டிங் த்ரெட்டை லைட்டாக புல் பண்ணினா சர்க்கிள் சின்னதாகிடும். ஒவ்வொரு பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கிள் சைஸ் சின்னதாக பெருசாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சில பேட்டர்னில் இந்த சர்க்கிள்குள்ளே 6 ஸ்டிச் போட வேண்டியிருக்கும், சில பேட்டர்னில் 12 ஸ்டிச் போட வேண்டியிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே சிங்கிள் க்ரோஷே எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். ஹூக்கை சர்க்கிளுக்கு உள்ளே விட்டு த்ரெட்டை புல் பண்ணினா ஹூக்கில் 2 லூப் இருக்கும். அடுத்து ஹூக்கை த்ரெட்டில் சுற்றிக்கிட்டு 2 லூப் வழியாகவும் புல் பண்ணினா இதுதான் சிங்கிள் க்ரோஷே. இன்னொருக்க காட்டுறேன். ஹூக்கை சர்க்கிளுக்கு உள்ளே விட்டு த்ரெட்டை புல் பண்ணினா ஹூக்கில் 2 லூப் இருக்கும். அடுத்து ஹூக்கை த்ரெட்டில் சுற்றிக்கிட்டு 2 லூப் வழியாகவும் புல் பண்ணினா இதுதான் சிங்கிள் க்ரோஷே. பார்க்குறதுக்கு ஒரு நாட் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலே ஒரு செயின் ஸ்டிச் இருக்கும். இதே மாதிரி பேட்டர்னில் எத்தனை சிங்கிள் க்ரோஷே போட சொல்லியிருக்கோ அத்தனை சிங்கிள் க்ரோஷே போடணும். இதில் நான் 6 சிங்கிள் க்ரோஷே போடுறேன். சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ இந்த சர்க்கிளை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கடைசி ஸ்டிச்சை பிடிச்சிக்கிட்டு ஸ்டார்டிங் த்ரெட்டை புல் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சர்க்கிள் டிஸப்பியர் ஆகிடுச்சு. அதனால தான் இதுக்கு பேர் மேஜிக் சர்க்கிள். இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷே மேலே இருக்கிற செயின் ஸ்டிச்சுக்கு உள்ள ஹூக்கை விடணும். விட்டு த்ரெட்டை புல் பண்ணி மறுபடியும் ஃபஸ்ட் லூப் வழியாகவும் புல் பண்ணிடணும். இதுதான் ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நம்ம மேஜிக் சர்க்கிள்குள்ளே 6 சிங்கிள் க்ரோஷே போட்டு இந்த சர்க்கிளையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து மேஜிக் சர்க்கிள்குள்ளே டபுள் க்ரோஷே எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். மேஜிக் சர்க்கிள் போடுறதுக்கு ஸ்டார்டிங் த்ரெட்டை 2 விரலில் எக்ஸ் மாதிரி சுற்றிக்கிட்டு ஹூக்கை முன்னாடி இருக்கிற த்ரெட்டுக்கு அடியில் விட்டு பின்னாடி இருக்கிற த்ரெட்டை புல் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். இதுதான் மேஜிக் சர்க்கிள். ஸ்டார்டிங் த்ரெட்டை லைட்டாக புல் பண்ணினா சர்க்கிள் சின்னதாகிடும். டபுள் க்ரோஷே போடுறதுக்கு முன்னாடி இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ டபுள் க்ரோஷே ஹூக்கை த்ரெட்டில் சுற்றிக்கிட்டு சர்க்கிளுக்கு உள்ளே விட்டு த்ரெட்டை புல் பண்ணினா ஹூக்கில் 3 லூப் இருக்கும். இப்போ மறுபடியும் ஹூக்கை த்ரெட்டில் சுற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக மட்டும் த்ரெட்டை புல் பண்ணினா ஹூக்கில் 2 லூப் இருக்கும். மறுபடியும் ஹூக்கை த்ரெட்டில் சுற்றிக்கிட்டு 2 லூப் வழியாகவும் புல் பண்ணணும். இதுதான் டபுள் க்ரோஷே. இன்னொருக்க காட்டுறேன்.
ஹூக்கை த்ரெட்டில் சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் சர்க்கிளுக்கு உள்ளே விட்டு த்ரெட்டை புல் பண்ணினா ஹூக்கில் 3 லூப் இருக்கும். இப்போ மறுபடியும் ஹூக்கை த்ரெட்டில் சுற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக மட்டும் த்ரெட்டை புல் பண்ணினா ஹூக்கில் 2 லூப் இருக்கும். மறுபடியும் ஹூக்கை த்ரெட்டில் சுற்றிக்கிட்டு 2 லூப் வழியாகவும் புல் பண்ணணும். இதே மாதிரி பேட்டர்னில் எத்தனை டபுள் க்ரோஷே போட சொல்லியிருக்கோ அத்தனை டபுள் க்ரோஷே போடணும். இதில் நான் 6 டபுள் க்ரோஷே போடுறேன். ஆறு டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ இந்த சர்க்கிளை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கடைசி ஸ்டிச்சை பிடிச்சிக்கிட்டு ஸ்டார்டிங் த்ரெட்டை டைட்டாக புல் பண்ணணும். இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட டபுள் க்ரோஷேக்கு மேலே இருக்கிற செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளே ஹூக்கை விட்டு த்ரெட்டை புல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லூப் வழியாகவும் த்ரெட்டை புல் பண்ணினா இதுதான் ஸ்லிப் ஸ்டிச். மேஜிக் சர்க்கிள்குள்ளே டபுள் க்ரோஷே எப்படி பண்ணணுங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.